சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவையில் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகளும், மகிழ்ச்சி தகவல்களும் வெளியாகிய வண்ணம் உள்ளன. கடந்த வாரம் தமிழக சட்டசபை நிகழ்வின் போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உரையாற்றிய போது, ஆந்திரா மாநிலம் தெலுங்கானாவை போலவே வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளதைப் போலவே தமிழ்நாட்டிலும் ஆராய்ந்து செயல்படுத்த ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் சொந்த கட்டிடம் கட்டும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அதிரடியாக அறிவித்தார். 19.62 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் புது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுவிடும் என்றார். இப்படிப்பட்ட சூழலில் சட்டசபையில் நடந்த கேள்வி நேர விவாதத்தின் போது திமுகவின் முடிவெடு லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.